நல்ல பசியா இருக்கு. ஸோ நைட் நல்லா சாப்பிடலான்னு ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் தேடி போய்கிட்டு இருக்கோம். பார்ப்போம் என்ன ரெஸ்டாரண்ட் கிடைக்குதுன்னு. கிடைக்கிற ரெஸ்டாரண்ட்ல நல்ல சாப்பாடு எது கிடைச்சாலும் ஓகே தான். ஓகே, ஒரு வழியா ஒரு ஏரியாவுக்கு வந்துட்டோம். இங்க இருந்து ஹோட்டல் தேடுவோம். வரிசையா பார்ப்போம் என்னென்ன ஹோட்டல் இருக்கு. ஓகே. எனக்கு பிடிச்ச ஃபிலாஃபில் கடை ஒன்று இருக்கு. ஓகே, ஃப்ரெஷ் ஃபிலாஃபில். எங்கே போனாலும் மேப்லயே இல்லாத ஊருக்கே போனாலும் நம்ம ஆளுக்கு எங்கேயுமே இருப்பாங்க. சவுத் இந்தியன் வெஜிடேரியன். ஓகே, கிருஷ்ணா விலாஸ் ஐ திங்க். ஆம்ஸ்டர்டாமில் இந்த ஹோட்டலில் பார்த்தோம் கிருஷ்ணா விலாஸை. உள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கல்ச்சர் படி விநாயகர் வச்சு என்ட்ரன்ஸ் அமைச்சிருந்தாங்க. உள்ள வந்து பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, தஞ்சாவூரை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி தஞ்சாவூர் சம்பந்தமான தலையாட்டி பொம்மை இதெல்லாம் வச்சிருந்தாங்க. உண்மையிலேயே ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மெனு கார்டை பார்த்து பரோட்டா ஆர்டர் பண்ணோம். ஆக்சுவலாக இது வெஜிடேரியன் ஹோட்டல். அதுக்கப்புறம் ஒரு மீலும் ஆர்டர் பண்ணோம். உண்மையிலேயே சாப்பாடை பத்தி சொல்லணும்னா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்படியே நம்ம ஊர்ல சாப்பாடு வந்து விட்டது கொடுத்துருந்தாங்க. வெஜிடேரியன் சாப்பாடு தான் அப்படிங்கிறது ஏனாதானும் செய்யாம உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. அந்த டேஸ்ட் உண்மையிலேயே இன்னமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் பரோட்டாவை சொல்லிக்கவே வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு வெஜ்ஜு சால்னா வச்சு பரோட்டா கொடுத்துருந்தாங்க. உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த குளிருக்கும் சுட சுட அந்த பரோட்டாவுக்கும் அந்த மீலுக்கும் உண்மையிலேயே ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது அந்த ஊருக்கு ஓகே அப்படிங்கிற அளவுக்கு தான். நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அது அதிகம் தான் ப்ரைஸ் வைஸ் யூரோவில் கன்வெர்ட் பண்ணும்போது. பட் கொடுத்த காசுக்கு ஒர்த்தான சாப்பாடு. இதை ஏன் நான் ஒருத்தன் சொல்றேன்னா, அந்த குளிர்ல நம்ம ஊர் சாப்பாடு சுட சுட கிடைக்குது அப்படின்னா உண்மையிலேயே அந்த காசு கொடுத்து வாங்கி சாப்பிடலாம் அப்படிங்கிறது தான். ஆனாலும் எல்லா சாப்பாடையும் ட்ரை பண்ணுவேன். நீங்களே யூரோப் பக்கம் போனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.